ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்கள் பயிற்சி 1.5 பார்க்கலாமா? நான் ஏற்கனவே பயிற்சி 1.4 சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போது பயிற்சி 1.5 வந்து பேஜ் நம்பர் 34 இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிக சிறிய இயல் எண்ணிற்கும் மிக சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? மிக சிறிய இயல் எண்ணா என்ன, மிக சிறிய முழு எண்ணா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ தெரியாதவங்க வேணாம், நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இயல் எண்ணா நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 1, 2, 3லேருந்து ஆரம்பிக்கும். அதே முழு எண்ணா நமக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3ன்னு ஆரம்பிக்கும். நம்ம இதெல்லாம் வந்து ஏற்கனவே பயிற்சி 1.1லேயே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இப்போது அந்த கோடிட்ட இடங்களை நிரப்புகளை என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க நமக்கு? மிக சிறிய இயல் எண்ணிற்கும் மிக சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு தானே கேட்டிருந்தாங்க. வித்தியாசம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ மிக சிறிய இயல் என்ன நமக்கு 1 தானே. அப்போ 1ன்னு எழுதியாச்சு. மிக சிறிய முழு என்ன நமக்கு 0 தானே. அப்போ 0ன்னு எழுதியாச்சு. வித்தியாசம் கேட்டிருக்காங்களா? வித்தியாசம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம், கழிப்போம். அப்போ 1லேருந்து நமக்கு 0 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர்? 1 தான் ஆன்சர். அப்போது நம்ம அந்த டேஷில் என்னன்னு எழுதணும்? 1ன்னு எழுதணும், சரிங்களா? 1ன்னு எழுதியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 17 இன்ட்டு டேஷ் இஸ் ஈக்குவல் டு 34 இன்ட்டு 17ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த கணக்கை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து 17 இருக்குது, இங்கே 17 இருக்குது, இங்கே 34 இருக்குது. அப்போ இங்கே என்ன தான் வரும்? 34 தான் வரும். புரியுதுங்களா? இங்கேயும் இருக்குது 17, இங்கேயும் இருக்குது, இங்கே ஒரு 34 இருக்குது. அப்போ இந்த டேஷில் என்ன வரும்? 34 தான் வரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? மாற்றி மாற்றி பெருக்கல் பண்பில் போட்டுக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு எண்ணுடன் டேஷை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். கொஸ்டினை நல்லா படிக்கணும். ஒரு எண்ணுடன் டேஷை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம எந்த எண்ணு கூட வந்து நம்ம ஏதாவது எண்ணை கூட்டணும் அப்படின்னா நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வேணால் எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு காட்டட்டா? நமக்கு 0 தான் அந்த டேஷுக்கு ஆன்சர். இந்த 0ங்கிறது நமக்கு எப்படி வருதுன்னு நம்ம சொல்லலாமா? பார்க்கலாமா முதல்ல? ஸோ பாருங்கள், இப்போ இந்த 0 கூட நம்ம எந்த நம்பரை கூட்டினாலும் நமக்கு என்னவாகும்? 3ன்னு தான் கிடைக்கும். அதே மாதிரி 3 கூட நம்ம 0 கூட்டினாலும் நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 3ன்னு தான் கிடைக்கும். அதே மாதிரி 1 கூட 0 கூட்டினாலும் நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஸோ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? ஒரு எண்ணுடன் டேஷை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 தான் ஆன்சர் வரும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அது போட்டு காட்டினேன், சரிங்களா? அடுத்தது, டேஷால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. அதாவது எந்த நம்பரால் வகுக்கிறது இன்னும் வந்து வரையறுக்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டட்டா? 4th சம்மு. இந்த பாருங்கள், 4th சம்மு. அதுக்கும் 0 தான் ஆன்சர். எப்படி 0 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு 6, அங்கே வகுத்தல் தானே கேட்டிருக்காங்க. 6/0ன்னு போடுவோம். இப்போது நம்மளால் வந்து இந்த 6 வந்து 0வால் நம்மளால் வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. இங்கே 1, 2, 3ன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வகுத்து போடுவோம். அப்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர்? 0 தான். ஏன்னா 0வால் நம்மளால் எந்த எண்ணையும் வகுக்க முடியாது. அவ்வளோதான், சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு எண்ணை டேஷால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. அது எப்படின்னா உங்களுக்கு போட்டு காட்டிட்டா? இந்த பாருங்கள், ஒரு எண்ணை டேஷால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். இப்போ 1ஆல் நம்ம 5 பெருக்கினாலும் நமக்கு 5 தான். 1ஆல் நமக்கு 7 பெருக்கினாலும் நமக்கு என்ன? 7 தான். அப்போ அந்த எண்கள் எல்லாம் மாறாமல் இருக்கு இல்லையா? அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எண் என்ன நமக்கு? 1. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? சரியா தவறா என கூறுக. முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும். அதாவது வந்து முழு எண்களுடைய பெருக்கல் சமணிங்கிறது வந்து 0 சொல்லியிருக்காங்க. ஆனால் முழு எண்களுடைய பெருக்கல் சமணி வந்து நமக்கு என்ன? 1. சரிங்களா? இது வந்து நமக்கு கூட்டல் சமணியாக இருக்கிறது தான் 0 வரும். சரிங்களா? புரியுதுங்களா? பெருக்கல் சமணி வந்து நமக்கு 1, கூட்டல் சமணி வந்து கூட்டல் சமணி தான் நமக்கு என்னது? 0 அப்படின்ட்டு வரும். சரிங்களா?
அப்போ இது என்ன நமக்கு தவறு, அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்கு தொகையை விட குறைவானதாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு 2 முழு எண்களுடைய கூடுதல் அந்த பெருக்கு தொகையை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வேணா இது உங்களுக்கு போட்டு காட்டிட்டா பாருங்கள். செகண்ட் சம் சரியா தவறால செகண்ட் சம் பாருங்கள். நான் முதல் கேள்விக்கு தவறுன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா பெருக்கல் சமணி 1. சரிங்களா? இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்க? இரு முழு எண்களின் கூடுதல். அப்போ இரு முழு எண்கள்னால் நம்மளே எடுத்துக்காட்டுக்கு 2 நம்பர் போட்டுக்கலாமா? அப்போ 3 + 2 போட்டுக்கலாமா? அப்போ 3 2 நம்ம கூட்டினோம்னா நமக்கு என்ன? 5. அதே வேறு என்ன கேட்டிருக்காங்க? பெருக்கு தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3யும் 2யும் நம்ம என்ன பண்ணலாம்? பெருக்கலாமா? அப்போது 3 × 2 எவ்வளோ? நமக்கு 6. 3யும் 2யும் கூட்டினா நமக்கு 5. பெருக்குனா நமக்கு என்னன்னு வருது? 3 2 6ன்னு வருது. அப்போ பெருக்கு தொகையை விட என்னவா இருக்குது? நமக்கு இங்கே குறைவாக இருக்குது. அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது என்ன? தவறு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்கு தொகையை விட குறைவானது ஆக இருக்கும் அப்படின்றது நமக்கு என்னன்னு வரும்? தவறு அப்படின்ட்டு வரும். ஏன்னா நமக்கு 2 ஆன்சருமே மாறி மாறி வந்திருக்கு இல்லையா? அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்பு உடையவை. நார்மலாகவே நமக்கு கூட்டலும் பெருக்கலும் எப்போவுமே என்னவா வரும்? ஒரே மாதிரி தான் வரும். ஒரே மாதிரினா ஒரே இதுதான். கூட்டல் பெருக்கல் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான். அதே மாதிரி வகுத்தலும் கழித்தலும் என்னவாகும்? சேர்ந்து வரும். அதே மாதிரி கூட்டலும் பெருக்கலும் நமக்கு ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதாக தான் வரும். அப்போது இது என்னது? சேர்ப்பு பண்புடையவைங்கிறது நமக்கு சரி. அடுத்தது, முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை பரிமாற்று பண்புடையவை. ஸோ கூட்டலும் பெருக்கலும் நமக்கு என்னவாகும்? மாறி மாறி வரும். அதுதான் பரிமாற்று பண்புடையவை. அப்போ நமக்கு இது சரி. அடுத்தது, முழு எண்களின் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்புடையது. அதாவது நம்ம கூட்டலை வச்சு பெருக்கலும் பண்ணலாம். பெருக்கல்ல நமக்கு கூட்டலும் வரும். கூட்டலோட பங்கும் பெருக்கல்ல வரும். பெருக்கலோட பங்கும் நமக்கு கூட்டலில் வரும். அதுதான் பங்கீட்டு பண்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு என்ன? சரிதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? கீழ்காணும் வினாக்களில் பெரும் பண்பு யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு கீழே 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்புன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? முதல் கேள்வி பாருங்கள். 75 + 34 = 34 + 75. குறி பார்த்துக்கோங்க. சிம்பிள் என்ன இருக்குது? நமக்கு ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போது இது நமக்கு என்னது? ப்ளஸ் சிம்பிள் வந்ததுன்னா கூட்டலின் பரிமாற்ற பண்புன்னு எழுதணும். சரிங்களா? ஏன்னா இங்கே நமக்கு என்ன குறி வந்திருக்கு? கூட்டல் குறி வந்திருக்கு. அப்போ கூட்டலின் பரிமாற்று பண்புன்னு எழுதிடணும். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். 12 × 4 ப்ராக்கெட் × 8 = 12 × ப்ராக்கெட் 4 × 8ன்னு இருக்குது. இங்கெல்லாம் என்னென்ன குறி வந்திருக்கு பாருங்கள். நமக்கு பெருக்கல் தானே வந்திருக்கு. அப்போ இது என்னன்னு எழுதணும்? பெருக்கலின் சேர்ப்பு பண்பு. ஏன்னா பிராக்கெட்டும் வந்திருக்கு இல்லையா? பிராக்கெட் வந்திருக்கிறதுனாலையும் பெருக்கல் குறி வந்திருக்கிறதுனாலையும் இது நம்ம என்னன்னு எழுதணும்? பெருக்கலின் சேர்ப்பு பண்புன்ட்டு எழுதணும். சரியா? அடுத்த கணக்கு பாருங்கள். 50 + 0 = 50. அப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கூட்டலுடைய சமணி என்ன? நமக்கு 0. பெருக்களுடைய சமணி என்ன? நம்ம சரியாக தவறில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கூட்டலோட சமணி நமக்கு 0. பெருக்களுடைய சமணி நமக்கு 1. அப்போது 50 + 0 = 50. நமக்கு இங்கே கூட்டல் சமணி வந்திருக்கு. அப்போ இது என்ன பண்பு? கூட்டல் சமணி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். 50 × 1 = 50. இப்போ நமக்கு இங்கே என்ன சமணி வந்திருக்கு? பெருக்கல் சமணி வந்திருக்கு. அதனால் பெருக்கல் சமணி. கூட்டல்னா இங்கே கூட்டல் குறி எழுதிக்கணும். கூட்டல் குறி வந்ததுன்னா கூட்டல் போட்டுக்கணும். இங்கே சமணி பார்த்துக்கணும். ஸோ இங்கே அதை எழுதிடணும். அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பெருக்கல் சமணின்னு எழுதிடும். இங்கே 1 வந்திருக்கிறதுனால நம்ம பெருக்கல் சமணின்னு எழுதியிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். 50 × 42 = 50 × 40 + 50 × 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பெருக்கல் கூட்டல் பெருக்கல்ட்டு வந்திருக்குது. அப்போ 3 பெருக்கல் குறி 1 கூட்டல் குறி வந்திருக்கு. அப்போ கலந்து வந்திருக்கு. அப்போ நம்ம இது என்னன்னு எழுதணும்? கூட்டல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. பங்கீட்டு வரா மாதிரி தானே வந்திருக்கு. பெருக்கல் கூட்டல் பெருக்கல்ட்டு. அப்போது கூட்டல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்புன்னு எழுதணும்.
சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரணுங்கிறதுக்காக நான் அந்த சிம்பிள்ஸ் வச்சே நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக. அதாவது வந்து கீழே நமக்கு 4 கேள்வி கொடுத்துருக்காங்க. இந்த 4 கொஸ்டினையுமே நம்ம என்ன பண்ணணுமா? சுருக்கி விடையளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணிடலாமா? பாருங்கள், நான் இங்கே கேள்வி எழுதியிருக்கேன். இதை நம்ம டைரெக்டாகவே பெருக்கிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குகன்ட்டாலே நம்ம விவரித்து எழுதி அதுக்கப்புறமா ஆன்சர் கொண்டு வரணும். புரியுதுங்களா? இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? 50 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 50 அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு போட்டுக்கலாமா? இங்கே 102ன்னு இருக்குது. 102 நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? 100 + 2ன்ட்டு பிரிப்பீங்க. ஸோ அப்போ ஒரு 100 நம்ம வந்து இங்கே எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்த 2 வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாமா? அப்போ 50 × 2 அவ்வளோதான். புரியுதுங்களா? இங்கே வந்து ப்ளஸ் குறி வரும். அதாவது 50ங்கிறது பொதுவாக எடுத்துக்கிட்டோம். 102 வந்து 100 + 2 பிரித்து இங்கே தனித்தனியாக எழுதிட்டோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதையும் பெருக்கிடலாமா? இப்போ பாருங்கள், இது நம்ம நேரடியாகவே பெருக்கலாம். ஏன்னா வெறும் 0 இங்கே தான் இருக்குது. அப்போ 5 1 நமக்கு என்ன? 5. அடுத்தது என்ன இருக்குது? நமக்கு 3 0 இருக்குது. ப்ளஸ் I2 நமக்கு எவ்வளோ? 10. அடுத்தது என்ன? 0. இப்போ இந்த 5100 கூட்டி போட்டுடலாமா? 5000 100. அப்போ கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர்? 5100 தான் நமக்கு ஆன்சர். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 500 × 689 மைனஸ் 500 × 89ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கணக்கை நல்லா கவனிக்கணும். எது நமக்கு பொதுவாக இருக்குது? 500ம் பொதுவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு 500 வந்து வெளியே தனியாக எடுத்துப்போம். அப்புறம் இந்த 689 தானே அப்புறம் இருக்குது. அதை என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வருவோம். மைனஸ் 89. 689 மைனஸ் 89. சரிங்களா? அடுத்தது 500 × இப்போ 689லேருந்து 89 கழிக்கலாமா? 9லேருந்து 9 போச்சுன்னா 0, 8லேருந்து 8 போச்சுன்னா 0, 6லேருந்து 6 போச்சு. 6 வந்து அப்படியே இறங்கிடும். அப்போ 600. சரிங்களா? இப்போ இதை நம்ம டைரெக்டாகவே பெருக்கிடலாம்ல. ஏன்னா 2 0ங்க தான் இருக்குது. அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அப்போ IR என்ன நமக்கு? 30. அதுக்கு அடுத்தது எத்தனை நம்பர் இருக்குது? 4 நம்பர் இருக்குது. 4 0 சேர்த்துக்கிட்டா போதும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 3 லட்சம் தான் என்னது நம்மளுடைய ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 4 × 132 × 25. இப்போ இது மூணுத்தையுமே என்ன பண்ணணும்? நம்ம பெருக்கி போட்டுடணும். அவ்வளோதான். ஏன்னா பெருக்கல் வந்திருக்கு இல்லையா? இடையில வேறு எந்த நம்பருமே வரல. ப்ளஸ் வரல, மைனஸ் வரல. நமக்கு மூணுமே பெருக்கலில் தான் வந்திருக்கிறதுனால நம்ம டைரெக்டாகவே பெருக்கி போட்டுடலாம். இடையில ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதாவது வந்தால் தான் நம்ம வந்து சுருக்கி விவரமாக எழுதணும். சரிங்களா? இப்போ இதை பெருக்கி போட்டுடலாமா? இப்போது 130 சின்னது இருந்து பெருக்கலாம். 4யும் 25 முதல்ல பெருக்கலாமா? அப்போ 25 × 4. 4 எவ்வளோ நமக்கு? 20. 4 2 எவ்வளோ? 8. 8 2 நமக்கு 10. அடுத்தது என்ன இருக்குது? பெரிய நம்பர் 132 இருக்குது. 132 பெருக்கிடலாமா? ஸோ 132 1ஆல் நம்ம பெருக்கிடலாம். ஏன்னா 2 0 தான் இருக்குது. அதனால் 132 × 1 2 0 நம்ம எடுத்து போட்டாச்சு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 13200. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 196 + 34 + 104ன்னு கொடுத்துருக்காங்க. வெறும் கூட்டல் குறி தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 196 34 104. இப்போ கூட்டிடலாமா? 6 4 10 10 4 நமக்கு என்ன? 14. 1 9 10 10 3 நமக்கு 13. மீதி 1 1 2 3. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 334. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்குல்ல? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? புறவய வினாக்கள். 5வது கணக்கு பாருங்கள். ப்ராக்கெட்குள்ளே 53 + 49 × 0 என்பது 4 விடை கொடுத்துருக்காங்க. நம்ம எதுன்னு பார்க்கணும். நம்ம 0வால் எந்த நம்பருங்களை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் ஆன்சர் கிடைக்கும்? 0ன்னு தான் கிடைக்கும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 0 தான் ஆன்சர். புரியுதா? அடுத்தது 6வது கணக்கு. 59/1 என்பது 4 விடை கொடுத்துருக்காங்க. நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டா? பாருங்கள், 59/1. இப்போ இங்கே வகுத்து காட்டிட்டா? அப்போ 1 இந்த பக்கம் வருமா? 59 இந்த பக்கம் வருமா? என்ன வரும்? 5 5. அடுத்தது என்ன? 5 5 போச்சுன்னா நமக்கு 0. அடுத்த நம்பர் என்ன இருக்குது? நமக்கு 9 இருக்குது. 9 9. அப்போ மீதி 0. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 59 தான் என்னது நமக்கு ஆன்சர்.
அப்போ 59 எங்கே இருக்குது நமக்கு ஈல இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்குத்தொகை எப்போதும். இந்த கொஸ்டினை 1க்கு 2 முறை படிங்க. அதாவது ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண்ணா என்ன, அதாவது ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரினா ஒரு நம்பருடைய அடுத்த நம்பர். புரியுதுங்களா? பூஜ்ஜியமற்ற முழு எண்ணா நம்ம 0 இல்லாத ஒரு முழு எண் எடுத்துக்கலாமா? அப்போ 0 இல்லாத ஒரு முழு எண்ணா நம்ம என்ன பண்ணலாம், 2ன்னு எடுத்துக்கலாமா? நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. 2உடைய தொடரி என்ன நமக்கு 3. அப்போது இது 2யும் 3யும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 6. அப்போ 2 3 என்னது நமக்கு 6. சரியா? அதாவது ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண்ணா 0 இல்லாத ஒரு முழு எண் 2ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. முழு எண்ணுடைய தொடரி வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. 2உடைய தொடரி என்னது நமக்கு 3 தானே, 3ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. 2த்தையுமே பெருக்குனா என்ன கிடைக்கும் நமக்கு, 2 3 6. அப்போது நமக்கு என்ன விடை வருது, 6ங்கிறது நமக்கு என்ன, இரட்டை எண். எப்போவுமே நமக்கு என்னவா ஆன்சர் கிடைக்குமா, இரட்டை எண்ணாக கிடைக்குமா. 6 வந்து நம்ம 2ஆல் பெருக்கலாம்ல, 3 2 6 அப்படின்னு பெருக்கலாம் இல்லையா. அப்போது நமக்கு இதோட ஆன்சர் என்ன, இரட்டை எண். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ வந்து 1க்கு 2 முறை படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். முன்னி இல்லாத ஒரு முழு எண். முன்னி இல்லாத முழு எண் என்னது நமக்கு, 0 தானே. ஏன்னா 0க்கு முன்னாடி எந்த நம்பரும் கிடையாது, முன்னி கிடையாது. அதனால் நமக்கு என்னது, 0 தான் ஆன்சர். புரியுதா? அடுத்தது பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல. அதாவது பூஜ்ஜியம் அல்ல, பூஜ்ஜியம் இல்லாத நம்பர் கேட்குறாங்க. ஸோ இப்போது நம்ம பார்த்துடலாமா, 0வும் 0வையும் பெருக்குனா 0, 0வையும் 0வையும் கூட்டினோம்னா என்ன வரும் நமக்கு, ஒன்றுமே இல்லைன்னு தான் வரும். அடுத்தது 2/0. இந்த பாருங்கள், இந்த 2/0 தான் வந்து நம்ம என்னவா கொண்டு வர முடியாது, பூஜ்ஜியமாக கொண்டு வர முடியாது. அப்போ 2ஆக தானே நமக்கு வரும். அப்போ இதுதான் நமக்கு என்னது ஆன்சர். புரியுதா? அடுத்த கணக்கு பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்ல. உண்மை இல்லாதது கேட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி வந்து கிரிட்டிக்கலாக வந்து சம்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஈஸியான முறையில் சொல்லித்தரேன் பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்கெட் அழகாக வந்திருக்கு, இதுக்கும் ப்ராக்கெட் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இதுக்கும் ப்ராக்கெட் வந்திருக்கு, இதுக்கும் ப்ராக்கெட் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ப்ராக்கெட் வந்திருக்கு. இந்த மூணு நம்பர்லேயுமே ப்ராக்கெட் வந்திருக்கு. ஆனால் இங்கே மட்டும்தான் வரல. அப்போ நமக்கு எது உண்மை இல்லாததாக இருக்கும், இதுதான் உண்மை இல்லாததாக இருக்கும். அதாவது நான் ஈஸியாக சொல்லித்தரணுன்றதுக்காக சொல்லித்தரேன். சரிங்களா? எல்லா சம்ஸ்லையுமே இதே மாதிரிலாம் வராது. ஸோ இதுலேயும் ப்ராக்கெட் இருக்குது, இதுலேயும் ப்ராக்கெட் இருக்குது, இதுலேயும் ப்ராக்கெட் இருக்குது. அப்போ இதில் ஒண்டி தான் இல்லை. அப்போது நமக்கு இதுவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ தான் நமக்கு என்னது ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, நான் இந்த சம்ஸோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.